வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தகவல் மார்ச் மாதம் 29/3/2025 அன்றைய தினம் 3 நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. ஒன்று அமாவாசை, அடுத்து சூரிய கிரகணம், அதுக்கடுத்து சனி பெயர்ச்சி. மூன்றும் ஒரே தினத்தில் வருவதனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, நாம் என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம், எப்படி கவனமாக இருக்கிறது இன்றைய தினத்தில் என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம். சூரிய கிரகணம் இந்தியாவில் நடக்காது. சூரிய கிரகணம் வெளிநாடுகளில்தான் சூரிய கிரகணம் நடக்கின்றன. ஆனால் அதனுடைய பாதிப்பு உலகம் முழுவதும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றதா. சூரியன், சந்திரன், ராகு ஆகியன மீன ராசியில் இணைவதனால் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. முக்கியமாக சூரிய கிரகணத்தின் போது நம்ம வெளியே போவதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும். அது மட்டும் இல்லை, சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. சூரிய கிரகணம் வரும்போது கர்ப்பிணி பெண்கள் எங்கேயுமே வெளியிலேயே போகக்கூடாது. வீட்டில் கூட வெயில் படுற மாதிரி அவங்க நிற்கவும் கூடாது. வீட்டில் அவங்க வீட்டு உள்ளேயே வெயில் உள்ளே அவங்க வெயில் சூரிய கதிர் மேலே படாமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே அவங்க இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான ஆயுதங்கள், ஒரு தொடப்பு குச்சி இருந்தால் கூட அதை ரெண்டாக உடைப்பாங்க. சும்மா விளையாட்டுக்கு குச்சிங்களை உடைக்கிறது, அந்த கூர்மையான ஆயுதங்களில் பயன்படுத்துறது, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி படியில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வாசல் படியிலையும், அந்த வாசலில் மேடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் உட்காரக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. சூரிய கிரகணத்தப்ப மற்றவர்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவங்க சூரிய கிரகணம் வானத்தை பார்க்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அவசியமானா அவங்க போயிட்டு வரலாம். ஆனால் சூரிய கிரகண நிகழ்வு அப்போ நம்ம சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு உணவு உட்கொள்வது அவசியம். கிரகணத்தப்ப உணவு எப்பவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கிரகணம் முடிந்து 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம உணவு உட்கொள்ள வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு நாம் சுத்தமான நீரில் நம்ம குளிப்பது ரொம்ப நல்லது. தண்ணீரில் நம்ம கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை போட்டு நம்ம குளிக்கலாம். அது எதுவுமே இல்லைன்னா வெறும் தண்ணியில் சுத்தமாக குளிக்கலாம். சுவாமி படங்களை துடைத்து குங்குமம், மஞ்சள் வச்சு குங்குமம் பொட்டிட்டு பூக்கள் போட்டு பூஜைகள் செய்யலாம். முக்கியமாக ஸ்தோத்திரங்கள், சூரிய பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். சிவபெருமானின் சிவபுராணம் சொல்லலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாது, சொல்லுறதுக்கு எங்களுக்கு தெரியலை அப்படின்னும்போது, நேரமும் இல்லை இல்லாத பட்சத்தில் நாம் ஓம் நம சிவாய நமஹ என்ற இத்திருநாமத்தை அன்றைய தினம் நீங்கள் 101 தடவை சொல்லலாம். இல்லை மனசுலேயே சொல்லிகிட்டே இருக்கலாம். சூரிய கிரகணத்தின் பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்ள இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. செய்யக்கூடாத விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே முக்கியமாக அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லை, வெறும் கண்ணால் நம்ம சூரியனை இந்த நிகழ்வு அப்போ பார்க்கவே கூடாது. அது கண் பார்வையை பாதிக்கும். அடுத்து சூரிய கிரகணம் ஏற்படுவதனால் அன்றைய தினமே சனி பெயர்ச்சியும் ஏற்படுது. சனி பெயர்ச்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு அது ஏற்படுதுன்றதை பார்க்கலாம். சூரியன், சந்திரன், ராகு ஆகிய ராசிகள் மீன ராசியில் இணைவதால் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் என்பது சூரியன் முழுவதும் மறைவதில்லை. சூரிய கிரகணத்தன்று நடக்கும் சனி பெயர்ச்சி நவ கிரகங்களின் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி. 2 ஆண்டுக்கு ஒரு முறைதான் இந்த பெயர்ச்சி
ஏற்படுகிறது. ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதற்கு 2 ஆண்டு காலம் ஆகின்றது. ஒரு முறை பெயர்ச்சியாகும் சனி இந்த ஆண்டு குடும்பத்திலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றார். இதே நாளில் சூரிய கிரகணம் நடக்க உள்ளது. இதே நாளில் தான் அமாவாசையும் இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால, இந்த பெயர்ச்சி ஆகிறதுனால சில ராசிக்கு பணவரவு ஏற்படுத்தும்ட்டு சொல்லப்படுகின்றது. ராசிகள் சனி பெயர்ச்சி சூரிய கிரகணத்தால் சில ராசிகளுக்கு பாதிப்பும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சூரிய கிரகணம் 9 மணிக்கு 9:44 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் சனி பகவான். இதே நாளில் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் இதுதான். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் அதற்குரிய பரிகாரங்களை நாம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. சூரிய கிரகணம் முன்னேற்றம் தரும் ராசிகள் மிதுன ராசி, மகர ராசி, தனுசு ராசி போன்ற ராசிகளுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். அவங்க செய்யும் தொழில் முன்னேற்றம், நல்ல லாபத்தை ஈட்டலாம். அவங்களுக்கு பணவரவு ஏற்படும். அதே மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய ராசி மேசம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகள் பரிகாரம் செய்யலாம். கோவிலில் நவகிரகத்துக்கு அந்த ராசியில் இருக்கிறவங்க அவங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி எளிய பரிகாரம்னா ஓம் நம சிவாய நமக, சிவபுராணம், சூரிய பகவானின் ஸ்தோத்திரங்களை சொல்வது எளிமையான பரிகாரங்கள். அதனால் சூரிய அமாவாசை தினம், சனி பெயர்ச்சி, சூரிய கிரகணம் இதெல்லாம் வருதுன்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் மீறின சக்தி இறை சக்திங்க. அதனால் அதற்குரிய பரிகாரங்கள், எளிமையான வழிமுறைகள் நீங்கள் செய்தாவே போதுமானது. முக்கியமாக சாப்பிட்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாட்டு பொருட்கள் செய்து வச்சுருந்தீங்கன்னா தர்பை புல் அந்த பொருள் மீது வச்சிருங்க. தண்ணியில் கூட நீங்கள் தர்பை புல் போடுவது சிறப்பு. அந்த கதிர்வீச்சினால் அந்த உணவு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க தர்பை புல் போடப்படுகின்றது. அதே மாதிரி சூரிய கிரகணம் தப்ப கோவிலில் பூஜைகள் அந்த முடிஞ்ச பிறகு கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், சூரிய கிரகணம், அமாவாசை, சனிப்பெயர்ச்சி இன்றைய தினத்தில் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, வீண் வாதம் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் எதிர்த்து பெரியவர்களை பேசக்கூடாது. எந்தவித கெட்ட குணங்களும் நமக்கு இந்த சமயத்தில் இருக்கவே கூடாது. எப்பவுமே அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்க, இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.